பவாஸ் ரெசிபி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நண்பரோட பொண்ணு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க. அவங்களுக்கு இட்லி பொடி வேணும், செஞ்சு கொடுங்கன்னு கேட்டதுனால இன்னைக்கு காரசாரமான இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு இரும்பு கடாயில் கடலைப்பருப்பை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி உளுந்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதே போல் கொஞ்சமாக எள்ளையும் வறுத்து எடுத்துக்கலாம். கலருக்கு கொஞ்சம் காஷ்மீரி மிளகாயும், காரத்துக்கு கொஞ்சம் ஊசி மிளகாயும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதே போல வெள்ளைப்பூண்டையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பிடி கருவேப்பிலை இலைகளையும் சட்டியில வதக்கி எடுத்துக்கலாம். இதுவரைக்கும் சட்டியில வறுத்த எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அது கூட ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து இது எல்லாத்தையும் மிக்சியில போட்டு கொஞ்சம் 1-2ஆவே அரைச்சி எடுத்தா சூப்பரான காரசாரமான இட்லி பொடி ரெடி மக்களே. கூட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். விரைவில் சந்திப்போம். நன்றி.